எங்கள் வீட்டு ஸ்டைலில் கார குழம்புங்க. ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பாதி மாங்காய், ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 3 பூண்டு பல்லுங்க, 3 சைஸ் பெரிய தேங்காய் துண்டு, 2 தக்காளி, பாதி வெங்காயம், இது 3மே சேர்த்து நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கேங்க. வானலில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இது எல்லாமே சேர்த்து நான் வதக்கி வச்சுருக்காங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் அரிஞ்சு வச்சுருந்த மாங்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது 3மே சேர்த்து வதக்கி இருக்காங்க. எண்ணெயிலே வதக்கினா கூட டேஸ்ட் அதிகமாக தெரியும்னு சொல்லிட்டு நான் எண்ணெயிலே வதக்கி இருக்கிறேங்க. எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கிறேங்க. இதை ஆட் பண்ணி நல்லா காய்கறிகளோடு சேர்ந்து கலரி விடுறாங்க. ஏன்னா அப்போ தான் மிளகாத்தூளோட பச்சை வாசனை நல்லா போகும், மிளகாத்தூளும் காய்கறிகளோடு நல்லா சேரும். இப்போது நான் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. தேங்காய், தக்காளி, வெங்காயம் இது 3மே அரைச்சி வச்சுருக்கேன். இது 3மே ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருக்கேன். இப்போது நான் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்டுறேங்க. காய்கறி நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துருக்குறேங்க. நான் சின்ன எலுமிச்சை சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்குறேங்க. இப்போது நான் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ காய்கறி வெந்திருக்கான்னு பார்க்குறேன். அப்போ தான் புளி தண்ணி ஊற்ற முடியும். காய்கறி எல்லாம் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் புளி தண்ணி ஊற்றிருக்குறேங்க. புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்குறேங்க. சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. சிம்மிலே வச்சு கொதிக்க விட்டேங்க. குழம்பு இப்போ திக்காக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொத்தமல்லி ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. சுவையான காரக்குழம்பு ரெடி.